வணக்கம். வருடம் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயக பெருமானின் பிறந்த நாளை விநாயக சதுர்த்தி என்று நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள், அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2019 அன்று விநாயகர் சதுர்த்தி வருகிறது. அன்றைய தினம் அவரவர் இல்லங்களிலேயே எளிய முறையில் விநாயக பெருமானை எவ்வாறு வழிபடுவது என்றும், சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், சில குறிப்பிட்ட தோஷங்கள் உடையவர்கள், சில குறிப்பிட்ட திசாபுத்திகள் நடப்பவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் 16ஆம் தேதி வருகிறது அல்லவா? அதற்கு முதல் நாளே வீட்டை நன்றாக சுத்தம் செய்துவிட வேண்டும். மறுநாள் காலை எழுந்தவுடன் குளித்து சுத்தமாக விநாயகரை வைக்கும் இடத்தில் கோலமிட்டு தலைவாழை இலை வைத்து களிமண்ணால் செய்த விநாயகரை வைத்து இருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை அல்லது செவ்வந்தி மாலை போன்றவை சாத்தி மல்லிகை, அரளி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு. அவருக்கு விருப்பமான கொழுக்கட்டை, அப்பம், சுண்டல், வடை, அவல், பொரி என நிவேத்தியங்கள் படைக்க வேண்டும். வாழைப்பழம், திராட்சை, நாவல், விளாம்பழம், ஆப்பிள் பழம் போன்ற பழ வகைகளையும் அளிப்பது மிகவும் சிறப்பு. விநாயகர் பெருமானுக்கு மல்லிகையால் அர்ச்சனை செய்யும் போது குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அரளியால் அர்ச்சனை செய்யும் போது கடன்கள் அகலும், மன அமைதி, எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அருகம்புல்லால் வழிபட அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்லோகம் ஏதாவது சொல்லி அவரை வழிபடலாம். அல்லது விநாயகர் சகஸ்ரநாமமான சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சிசுவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே என்று சொல்லி வழிபடலாம். அல்லது விநாயகருக்குரிய ஸ்லோகமான ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத் என்று சொல்லி வழிபடலாம். அவ்வாறு பூஜை செய்துவிட்டு அதற்கு மறுநாள் புனர்பூஜை செய்துவிட்டு நல்ல நேரம் பார்த்து அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை எடுத்து நீர்நிலைகளில் கரைத்து விட்டு வர வேண்டும். மேலும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் அனைவரும் விநாயகரை வழிபடலாம் என்றாலும் முக்கியமாக வழிபட வேண்டியவர்கள் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும், ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவர்களும், மேலும் தற்போது கேது திசா அல்லது புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களும் விநாயகரை வழிபட்டால் கண்டிப்பாக அந்த கேதுவால் வரும் பாதிப்புகளை விநாயகர் பெருமளவு குறைப்பார் என நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்றைய தினம் கேதுவுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும், ஜாதகத்தில் கேதுவால் பாதிப்பு அடைந்தவர்களும், கேது திசா புத்தியாக தற்போது நடைபெற்று கொண்டிருப்பவர்களும் விநாயகரை இந்த விநாயகர் சதுர்த்தி என்று வழிபட்டு அவரின் பூரண அருளை பெற்றிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.